அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் எல்எல்பி நுழைவுப் பரீட்சை வழிகாட்டியான 2026ஆம் ஆண்டு சட்டமானி கற்கை நெறிக்குரிய திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை சட்டக் கல்லூரி ஆகியவற்றில் நடைபெற இருக்கின்ற நுழைவுப் பரீட்சைக்கான பொது அறிவு வழிகாட்டியாக இந்த காணொளி உங்களை இன்றைய தினம் சந்திக்க இருக்கின்றது. இந்த காணொளி கடந்த காணொளியில் கலந்துரையாடப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான பொது அறிவு வினாத்தாளின் மிகுதி பகுதியாக இந்த காணொளி இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த காணொளியிலே நாங்கள் 29 வினாக்கள் வரை கலந்துரையாடி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த காணொளியிலே தொடர்ந்து நாங்கள் ஏனைய வினாக்களையும் வினாக்களுக்குரிய பகுதிகளையும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக எமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் உங்களது சப்ஸ்கிரிப்ஷனை வழங்கி எமது சேனலுக்கான ஆதரவினை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் காணொளிக்கு செல்லலாம். கடந்த காணொளியில் இறுதி வினாவாக இலங்கை வரலாற்றில் அரசு மரபு வழிவந்த முதலாவது ராணி தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். அதே போன்று இலங்கை மன்னர் காலத்திலே காணப்பட்ட அல்லது ஆட்சி செய்த ராணிகள் தொடர்பான விடயங்கள் தான் இந்த 29வது வினாக்கள். அதே போன்று இதன் பின்னர் குடியேற்ற காலப்பகுதியிலையும் இலங்கை ஆண்ட பல நபர்கள் அல்லது ஆளுநர்கள் காணப்படுகின்றார்கள், முடிக்குரிய அரசர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போல முடிக்குரிய அரசியல் ராணிகள் காணப்படுகிறார்கள். அந்த வகையில போர்த்துகேயர் காலத்தை பொறுத்த வகையில போர்த்துகேயர் இலங்கையில் ஆட்சி செய்த பிரதிநிதிகளை கேப்டன் ஜெனரல் என்ற பெயரை கொண்டு அழைத்திருந்தார்கள். முதலாவது போர்த்துகேய பிரதிநிதியாக இலங்கைக்குரிய பிரதிநிதியாக லோரன்சோ டி அல்மெய்டா என்பவர் 1505 இலங்கைக்கு வந்திறங்கியிருந்தார். லோரன்சோ டி அல்மெய்டா என்பவர் 1505 இலங்கைக்கு வந்திறங்கியிருந்தார். இவரை தொடர்ந்து போர்த்துகேயர் காலப்பகுதியில் காணப்பட்ட முக்கிய ஆளுநராக பெட்ரோ லோபஸ் டி சூசா என்பவர் இலங்கையின் முதலாவது கேப்டனாக கேப்டன் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருந்தார் போர்த்துகேயர் காலப்பகுதியில். இவர் போர்த்துகேயர் காலத்துக்குரிய இலங்கையின் முக்கியமான ஒரு ஆளுநராக கருதப்படுகின்றார். அதே மாதிரி ஒல்லாந்தர் காலத்தை பொறுத்தவரையில் இலங்கை ஆட்சி செய்த ஆளுநர்கள் என்னும் போது முதலாவது ஒல்லாந்தர் கால ஆளுநராக எட்ரியன் வேன் டேர் மெய்டன் என்பவர் முதலாவது ஆளுநராக காணப்படுகின்றார். அதே போன்று பல்தேசர் டி மெல்போர்ன் என்ற ஆளுநரும், அதே மாதிரி ஊல்பெக் என்பவரும் இலங்கையின் முக்கிய ஒல்லாந்த காலத்து ஆளுநராக காணப்படுகின்றார்கள். பிரித்தானியர் காலத்தை பொறுத்தவரையில பிரித்தானியர் ஆரம்பத்தில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களையும் பின்னர் 1815 முழு இலங்கையும் கண்டி உட்பட முழு இலங்கையும் கைப்பற்றியிருந்தார்கள். முதலாவது பிரித்தானியர் காலத்து ஆளுநராக ஃப்ரெட்ரிக் நோர்த் என்பவரும், இவர் 1798 முதலாவது பிரித்தானியர் ஆளுநராக இலங்கையில நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் கண்டியை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தால் அல்லது கண்டியை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே ஆளுநராக காணப்பட்ட ரோபர்ட் பிரவுன்ரிக் இரண்டாவது ஆளுநராக காணப்படுகின்றார். ஃப்ரெட்ரிக் நோர்த்துக்கு பிறகு கண்டியை கைப்பற்றிய ஆளுநராக ரோபர்ட் பிரவுன்ரிக் காணப்படுகின்றார். அதே மாதிரி பல மறுசீரமைப்புகளை செய்ததை பொறுத்தவரையில ரோபர்ட் வில்மோட் ஹோட்டன் என்பவர் பல மறுசீரமைப்புகளை செய்த இலங்கையில பல மறுசீரமைப்புகளை செய்த ஆளுநராக காணப்படுகின்றார். அதே மாதிரி ஹென்ரி வார்ட், அதாவது இறுதி ஆளுநராக சர் ஹென்ரி மேசன் மூர் என்பவர் பிரித்தானியாவின் இலங்கைக்குரிய இறுதி ஆளுநராக காணப்பட்டார். இவர் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடையும் வரையும் பதவியில இருந்தவராக காணப்படுகின்றார். அப்ப
இவங்க பிரித்தானிய குடியேற்ற ஆட்சி காலத்திலே வந்து இலங்கை நாட்டின் தலைவர்களாக போர்த்துகேயர் காலத்தில் கேப்டன் ஜெனரல் என அழைக்கப்பட்டார்கள். ஒல்லாந்தர் காலத்திலேயும் பிரித்தானிய காலத்திலும் அவர்கள் ஆளுநர் என அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக இருந்த காலப்பகுதியில பிரித்தானியாவை ஆட்சி செய்த அரசர்கள் தான் அல்லது அரசிகள் தான் இலங்கையின் பேரளவு தலைவர்களாகவும் காணப்பட்டார்கள், அல்ல இலங்கைக்குரிய தலைவர்களாகவும் அவர்கள்லாம் காணப்பட்டார்கள். இதுல வந்து இலங்கை பிரித்தானியர் காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டதிலிருந்து 1796 ஆண்டிலிருந்து 1820 ஆண்டு வரை 3ஆம் ஜோர்ஜ் எனும் மன்னன் வந்து பிரித்தானிய ஆட்சி செய்திருந்தார். அவர் பேரளவில் இலங்கை நாட்டின் தலைவராக காணப்பட்டார். அது மாதிரி 1820 தொடக்கம் 1830 ஆண்டு காலப்பகுதியில் 4ஆம் ஜோர்ஜ் எனும் மன்னன் வந்து பிரித்தானியாவை ஆட்சி செய்திருந்தார். அது மாதிரி 1830 தொடக்கம் 1837 4ஆம் வில்லியம் என்பவரும் 1837 தொடக்கம் 1901 வரை விக்டோரியா மகாராணி வந்து பிரித்தானிய நாட்டின் தலைவியாகவும் 1901 தொடக்கம் 1910 வரை 7ஆம் எட்வர்ட் என்பவர் வந்து பிரித்தானிய நாட்டின் தலைவராகவும் 1910 தொடக்கம் 1936 வரை 5ஆம் ஜோர்ஜ் வந்து பிரித்தானியா நாட்டினுடைய தலைவராகவும் காணப்பட்டார். அதே போல வந்து 1936 ஆண்டு 8ஆம் எட்வர்ட் என்பவர் வந்து அரசராகவும், அதே மாதிரி அதன் பின்னர் 1936 தொடக்கம் 1948 வரை 6ஆம் ஜோர்ஜ் வந்து இலங்கையின் பேரளவு தலைவராக, பிரித்தானிய நாட்டின் அரசராக வந்து காணப்பட்டிருந்தார். கண்டிய ஒப்பந்த காலப்பகுதியில் வந்து 3ஆம் ஜோர்ஜ் மன்னன் இலங்கையின் முழுமையான ஆட்சியாளராக கருதப்பட்டிருந்தார், அல்லது இலங்கையின் பேரளவிலான தலைவராக காணப்பட்டிருந்தார். இந்த கண்டி கைப்பற்றப்பட்ட பின்னர் இலங்கையின் மன்னராட்சி 2300 ஆண்டு கால மன்னராட்சி வந்து முடிவு கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகின்றது. அதே போன்று இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னரும் குடியரசாகும் வரை 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசாகும் வரை பிரித்தானியாவிலே வந்து 6ஆம் ஜோர்ஜ் மன்னன், மற்றது அவரது மகள் வந்து 2ஆம் எலிசபெத் மகாராணி ஆகியோர் வந்து இலங்கையின் பேரளவிலான தலைவராக காணப்பட்டார்கள். 6ஆம் ஜோர்ஜ் வந்து இறந்த பின்னர் அவரது மகள் 2ஆம் எலிசபெத் மகாராணி வந்து இந்த இலங்கை வந்து குடியரசு ஆகும் வரையிலான இறுதி கால பகுதியில இலங்கையின் பேரளவிலான தலைவராக அல்லது தலைவியாக வந்து செயற்பட்டிருந்தார். அடுத்த வினா வந்து தற்போதைய கரையோர பாதுகாப்பு சட்டத்தின்படி கரையோரத்தில் அபிவிருத்திக்காக கட்டடங்களை அமைத்தல் சட்டவிதியற்றதாவது, அதாவது கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைவாக இது வந்து 1981ஆம் ஆண்டு முதல்ல வந்து 1981ஆம் ஆண்டு 57ஆம் இலக்க சட்டமாக வந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு காலப்போக்கில் இது வந்து திருத்தப்பட்டது. 1988ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டது. திருத்தப்பட்டு அமல்படுத்துகின்ற போது கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள திட்டம் வந்து இது அமல்படுத்துகிற இல்லை தொடர்பான ஏற்பாடுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தன. இந்த சட்டம் அல்லது இந்த அமைப்பின் நோக்கம் வந்து கடலரிப்பை தடுத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கட்டட கட்டுப்பாடு, அதே மாதிரி வந்து வள முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் வந்து காணப்பட்டது. இந்த சட்டத்துக்கு அமைவாக கரையோர வலயமாக கடற்பகுதி அது நடுத்தர கடல் மட்டத்தில் இருந்து கடலை நோக்கி 2 கிலோமீட்டர் தொலைவு வந்து கடல் பகுதியாக கருதப்பட்டது. அதே மாதிரி நடுத்தர கடல் மட்டத்திலிருந்து நிலத்தை நோக்கி 300 மீட்டர் தூரம் வரை தரைப்பகுதியாக கருதப்பட்டுள்ளது. அது ஆறுகள் கலப்புகள் போன்ற கடலுடன் சேரும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் வரை உட்பகுதியாக உள்ள நிலம் மற்றும் நீர் என்பன நீர்நிலைகளாக கருதப்பட்டிருந்தன. அப்ப அந்த சட்டத்துக்கு அமைவாக 300 மீட்டருக்கு இடைப்பட்ட வலயத்துக்குள் வந்து எந்த விதமான கட்டடங்களும் வந்து அமைப்பதற்கு வந்து சட்ட ஏற்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கரையோர பாதுகாப்பு சட்டம் வந்து சொல்கின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில இலங்கையில் 1982ஆம் ஆண்டு பொதுசன வாக்கெடுப்பின் போது மக்கள் விருப்பின் அறிய அச்சிடப்பட்ட வாக்கு சீட்டில் உள்ள 2 சின்னங்களில் ஒன்று விளக்கு, மற்றது வந்து பானை அல்லது ஒரு
குடம் போன்ற அமைப்பு காணப்பட்டது. நாங்கள் இதில் இருக்கிற விடையின்படி பானை என்று சொல்ல முடியும். இந்த இது வந்து பொதுசன வாக்கெடுப்பின் போது மக்களின் விருப்பை அறிவதற்காக காணப்பட்டது அல்லது வழங்கப்பட்ட சின்னங்களாக கருதப்படுகின்றது. அதாவது இதுவரை காலமும் 1982 ஆண்டு தான் இலங்கையில முதலாவது மற்றும் இறுதியாக நடத்தப்பட்ட ஒரு தேசிய பொது வாக்கெடுப்பாக கருதப்படுகின்றது. அப்போதைய ஜனாதிபதி AR ஜெயவர்தன தலைமையில ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது. 1977 ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் 6 பெரும்பான்மையோடு அக்கட்சி வந்து பெற்றிருந்த நாடாளுமன்ற செயற்பாட்டை அல்லது அதன் ஆயுட்காலத்தை வந்து 1983 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவுறுத்தாமல் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதற்குரிய ஒரு வாக்கெடுப்பாகவே இந்த பொதுஜன வாக்கெடுப்பு காணப்பட்டது. பொதுஜன வாக்கெடுப்புக்கு அமைவாக மேலும் 6 ஆண்டுகள் வந்து 1989 ஆண்டு வரை இந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் வந்து நீடிக்கப்பட்டிருந்தது பொது வாக்கெடுப்பின் ஊடாக. பொது வாக்கெடுப்பு வந்து 1982 ஆண்டு டிசம்பர் 22 நடைபெற்றிருந்தது. பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் நோக்கம் 1977 தேர்தல் ஊடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை மேலும் 6 ஆண்டுகளுக்கு நீடிப்பதா இல்லையா என்பதுதான் மக்களிட்ட வந்து கருத்துக்களாக கேட்கப்பட்டது. நீடிப்பதற்கு ஆதரவாக விளக்கம் ஆம் என்று சொன்னால் விளக்குக்கு வாக்களிக்க வேணும், நீடிப்புக்கு எதிராக இல்லை என்று சொன்னால் குடம் அல்லது பானைக்கு வந்து வாக்களிக்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து பொதுஜன வாக்கெடுப்பு தொடர்பான தகவல். அதில் வந்து ஆம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 54.6% வாக்குகள் கிடைக்கப்பட்டதூடாக தொடர்ச்சியாக 1989 ஆண்டு வரை அந்த பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் வந்து நீடிக்கப்பட்டிருந்தது. அடுத்த வினா வந்து அதுக்கு முன்னர் அடுத்த வினாவுக்கு முன்னர் இந்த பொது வாக்கெடுப்போடு தொடர்புடைய நேரடியான அரசியலமைப்பு திருத்தமாக இந்த 4வது அரசியலமைப்பு திருத்தம், இலங்கையின் 4வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாகத்தான் முதலாவது பொதுசன வாக்கெடுப்பு வந்து நடாத்தப்பட்டிருந்தது. இதுல வந்து அந்த திருத்தத்தின் ஊடாகவே வந்து இந்த ஆயுட்காலம் பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் மேலும் 6 வருடங்களுக்கு நீடிக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இது வந்து 7 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றம் வந்து இந்த விடயத்தை ஆராய்ந்து வந்து சர்வஜன வாக்கெடுப்பு வந்து மக்களின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு அமைவாக சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்துகின்ற போது இலங்கையில் அவசர கால சட்டம் வந்து அமுலில் இருந்தது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. பிறகு வந்து அரசியலமைப்பின் தற்போதைய அரசியலமைப்பின் 3வது திருத்தம் வந்து ஜனாதிபதி வந்து தனது பதவி காலம் முடிவதற்கு முன்னரே தேர்தலை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் அந்த ஏற்பாடுகள் வந்து திருத்தப்பட்டு 1982 வந்து அப்போதைய ஜனாதிபதி வந்து தேர்தலை நடத்தியிருந்தார். 5வது திருத்தம் வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்படும் வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான இடைத்தேர்தல்களை தவிர்த்து கட்சியின் நியமனங்கள் மூலம் நிரப்புவதற்கான முறையை வந்து கொண்டு வந்திருந்தார். இந்த யாப்பு சீர்திருத்தம் தொடர்பான விடயங்கள் இதற்கு முன்னர் கலந்துரையாடப்பட்ட பொதறிவு காணொலிகளில் மிக தெளிவாக ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் மிக விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றன. அவசியமானவர்கள் அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காணொலிகளூடாக பொதறிவு காணொலிகளூடாக அந்த விடயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அடுத்த கேள்வி வந்து இலங்கையின் ஈரநிலம் தொடர்பானது. இதில் வந்து ரம்சார் ஈரநிலங்கள் சாராதது ஒன்று கேட்டிருக்கிறோம். இந்த ஈரநிலங்களை பொறுத்தவரையில இலங்கையில உள்நாட்டு நன்னீர் ஈரநிலங்கள், கடலோர உவர்நீர் ஈரநிலங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈரநிலங்கள் என்ற அடிப்படையில இவை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஈரநிலங்கள் தொடர்பாக சர்வதேச முக்கியம் வாய்ந்த ரம்சார் உடன்படிக்கையில ரம்சார் தளங்கள் என்ற உடன்படிக்கை வந்து ஈரானின் ரம்சார் நகர்ல வந்து கையெழுத்திடப்பட்டிருந்தது. இலங்கையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒப்பந்தத்திலே வந்து அல்லது உடன்படிக்கையிலே வந்து கையெழுத்திட்டு இருந்தது. அதற்கு அமைவாக இலங்கையில 6 ஈரநிலங்கள் வந்து இந்த ராம்சார் தளங்களாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பூந்தள தேசிய பூங்கா, இலங்கையின் முதலாவது ராம்சார் தளமாக இது கருதப்படுகின்றது. இது வலசை போகும் பறவைகளுக்கு புகழ்பெற்றதாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக ஆணை விழுந்தான் குளங்களின் தொகுதி, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட 3 பழமையான குளங்களை உள்ளடக்கியது. அடுத்தது மாது கங்கை,
அடுத்தது வந்து வங்காள சரணாலயம், இது மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி குமண குடும்பிகல ஈரநிலங்கள், அதே மாதிரி குமண குடும்பிகல ஈரநிலங்கள், அடுத்தது வில்வத்து ஈரநில தொகுதி போன்றவை வந்து இந்த 6 ஈரநில ரம்சார் தள வலயங்களாக இலங்கையில காணப்படுகின்றது. அடுத்தது வந்து நகர்ப்புற ஈரநிலமாக கொழும்பு நகரத்திலே காணப்படுகின்ற சர்வதேச ஈரநில நகரம் என்ற அடிப்படையில் இந்த கொழும்பு நகரம் 2018ஆம் ஆண்டு அதற்குரிய அந்தஸ்தை பெற்றிருந்தது. இது வந்து நகர்ப்புற ஈரநிலங்களாக வந்து இந்த கொழும்பு நகரம் வந்து காணப்படுகின்றது. இவை வந்து ஈரநிலங்கள், அதாவது யுனெஸ்கோ அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட ரம்சார் ராம்சார் தலங்கள் அல்லது ஈரநிலங்களாக கருதப்படுகின்றன. அதே மாதிரி அடுத்தது வினாவை பொறுத்தவரை பின்வருவற்றில் அண்மையில் திம்புலுக அளவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று கல்வெட்டு பற்றிய தொடர்பான விடயங்கள் இதில் வந்து வினாவப்பட்டிருக்கின்றன. இந்த அதுக்கு முன்னதாக ஈரநிலங்கள் தொடர்பான விடயங்கள்ல அதில் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் தொடர்பாகவும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். தேசிய சுற்றுச்சூழல் சட்டம், இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக காணப்படுகின்ற சட்டம். இந்த சட்டத்துக்கு அமைய 3 அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை, சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பிடம், மற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகள் தொடர்பான விடயங்கள் இந்த சட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதுல வந்து முத்துராயவேல போன்ற முக்கிய ஈரநிலங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த சட்டத்துக்கு அமைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம், இது வந்து சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள், பூந்தல, ஆணை விழுந்தான் போன்ற ஈரநிலங்கள் இதன் கீழ் வனவில பாதுகாப்பு திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி கடலோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ சட்டம், இது ஏற்கனவே நான் முன்னர் ஒரு வினாவிலே அந்த கடற்கரையிலிருந்து நிலம் உள்ளடங்குற வலிய பகுதி தொடர்பான விடயங்களை வந்து கலந்துரையாடியிருந்தேன். அடுத்தது இந்த ராம்சார் உடன்படிக்கை 1991ஆம் ஆண்டு இந்த உடன்படிக்கை வந்து உடன்படிக்கையில வந்து இலங்கையும் வந்து இணைந்திருந்தது என்பதையும் கவனத்துல கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த நீர்ப்பாசன சட்டங்கள், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டங்கள் போன்றவும் இந்த ஈரநிலங்கள் என்ற பாதுகாப்பு தொடர்பான சட்ட ஏற்பாடுகள்ல ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து 39வது வினா, இந்த வரலாற்று கல்வெட்டுகள் தொடர்பானவை. இலங்கையில இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதுல வந்து திம்புலாகுல கல்வெட்டு வந்து மிகப்பெரிய கல்வெட்டாக 2023ஆம் ஆண்டு அது கண்டுபிடிக்கப்பட்டது. புலனறுவை திம்புலாகுல ஆரஞ்ச மலைப்பகுதியில் கண்டறியப்பட்ட ஒரு கல்வெட்டாக வந்து காணப்படுகிறது. இதன் அளவு வந்து 45 அடி நீளமும் 18 அடி உயரமும் கொண்டதாக காணப்படுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டுக்குரியது என நம்பப்படுகின்றது. இந்த கல்வெட்டில வந்து தீபராயா என்ற மன்னர் மற்றும் இளவரசர்களை பற்றிய குறிப்பு பிராமி எழுத்துக்கள்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதை விட வந்து வள்ளிபுர பொற்சாசனம் 1936ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அந்த கல்வெட்டுல வந்து நாகதீப எனும் பகுதி இசிகிரிய எனும் அமைச்சரால் நிர்வகிக்கப்பட்டதை உறுதிப்படுத்துவதாக அந்த கல்வெட்டு காணப்படுகிறது. அடுத்தது வந்து பனா கடுவ செப்பு சாசனம் 1948 ஒரு விவசாயியால் தற்செயலால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி தோணிக்கல கல்வெட்டு, பதுளை தூண் கல்வெட்டு, மும்மொழி கல்வெட்டு போன்ற கல்வெட்டுகள் வந்து இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட பிரபலமான கல்வெட்டுகளாக கருதப்படுகின்றது. அடுத்த வினாவாக வந்து 34வது வினா, இலங்கையின் உள்ளூர் மருத்துவ உற்பத்திகள் பலவற்றை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கியதனால் 50 ரூபா பெறுமதியான ஞாபகார்த்த முத்திரையை வெளியிட்டு அண்மையில் கௌரவிக்கப்பட்ட சித்தாலேப்ப மருத்துவரின் பெயர் என்ன என்பதுதான் அந்த வினா. இதுல வந்து நாங்கள் இந்த வினா வந்து தொடர்ந்தும் அடுத்த வருட காலப்பகுதிகளில் வாரக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இருந்த போதும் நாங்கள் இந்த இலங்கையின் ஞாபகார்த்த முத்திரை தொடர்பான சில வரலாறுகள்,
அல்லது அது தொடர்பான விடயங்களை வந்து இந்த வினாவினூடாக கலந்துரையாடுவோம். இலங்கையின் முதலாவது ஞாபகார்த்த முத்திரையானது 1935ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இது 5ஆம் ஜோர்ஜ் மன்னரின், பிரித்தானியாவிலே 5ஆம் ஜோர்ஜ் மன்னரின் அரியணை ஏறிய 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி, அதாவது வெள்ளி விழாவினை ஒட்டி அவருடைய அரண்மனை, பிரித்தானிய மன்னருடைய அரண்மனை மற்றும் அவரது உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததாக ஒரு ஞாபகார்த்த முத்திரை வந்து இலங்கையில வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அது முதலாவது இலங்கையின் ஞாபகார்த்த முத்திரையாக கருதப்படுகின்றது. இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு 1948ஆம் ஆண்டுல சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையின் முதலாவது சுதந்திர தின ஞாபகார்த்த முத்திரை வந்து வெளியீடு செய்யப்பட்டது 1949வது ஆண்டு 49ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையின் முதலாவது ஞாபகார்த்த முத்திரையாக 1949ஆம் ஆண்டு இலங்கையின் சுதந்திர தின ஞாபகார்த்த முத்திரையாக, அதாவது முதலாவது சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்படும் போது இந்த ஞாபகார்த்த முத்திரை வெளியீடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசானதை முன்னிட்டு மே 22ஆம் தேதி அன்று சிறப்பு முத்திரை வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இதே போன்று வந்து இலங்கை அஞ்சல் திணைக்களம் வந்து அண்மை காலங்களில் உலகளவில் கவனத்தை ஈர்த்த மிக நீளமான முத்திரை 2024ஆம் ஆண்டு கண்டி எசல பெரகரா திருவிழாவை முன்னிட்டு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி 205 மில்லிமீட்டர் நீளமான உலகின் மிக நீளமான முத்திரையை வெளியீடு செய்துள்ளது. 205 மில்லிமீட்டர் நீளமான உலகின் மிக நீளமான முத்திரையை வெளியீடு செய்த பெருமை வந்து இலங்கை அஞ்சல் திணைக்களத்துக்குரியதாக இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு இந்த முத்திரை வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. மிகப்பெரிய முத்திரையை பொறுத்தவரையில 2011ஆம் ஆண்டு வைஸ்ரோய் புகைவண்டி சேவையின் 25வது நிறைவை முன்னிட்டு மிகப்பெரிய முத்திரை வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது 2011ஆம் ஆண்டு. அதே மாதிரி இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையில பல அறிஞர்கள், பல தலைவர்களுடைய ஞாபகார்த்த முத்திரைகள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில DS சேனநாயக்கா, SWRD பண்டாரநாயக்கா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, ஆறுமுக நாவலர், பொன்னம்பலம் ராமநாதன், சுவாமி விவேகானந்தர், பொன்னம்பலம் அருணாச்சலம், மகாத்மா காந்தி, இது சர்வதேச நபர்கள்ல. அதே மாதிரி அலெக்சாண்டர் கிரகம்பெல், விளாடிமிர் லெனின் போன்ற சர்வதேச நபர்களுக்காகவும் இலங்கையில வந்த முத்திரைகள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தன என்பது அந்த ஞாபகார்த்த முத்திரை தொடர்பான வரலாறுகள்ல சொல்லப்படுகின்றது. இலங்கையில மருத்துவத்துறையை பொறுத்தவரையில இலங்கை மருத்துவ சபை வந்து 2025ஆம் ஆண்டு 100ஆண்டு விழாவினை கொண்டாடிய சந்தர்ப்பத்தில் மருத்துவ சபையின் 100 ஆண்டு கால சேவையை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி ஒரு ஞாபகார்த்த சிறப்பு முத்திரை ஒன்றை வெளியீடு செய்திருந்தது. அதே போன்று கொழும்பு மருத்துவ பீடம் 2021ஆம் ஆண்டு 150வது ஆண்டு விழாவினை கொண்டாடுகின்ற போது ஆசியாவின் 2வது பழமையான மருத்துவ பல்கலைக்கழகமாக இந்த கொழும்பு மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து காணப்படுகின்றது. இது வந்து 150வது ஆண்டு நிறைவையொட்டி விசேட உரை ஒன்று, அதாவது தபால் உரை ஒன்று அல்லது முத்திரை வெளியீடு செய்ததாக சொல்லப்படுகின்றது. இலங்கை மருத்துவ சங்கத்தை பொறுத்தவரையில இது வந்து தனது 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு முத்திரையை வந்து வெளியீடு செய்திருந்தது. அதே மாதிரி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையும் சேவைகளை கௌரவிக்கும் முதலாக சில ஞாபகார்த்த முத்திரைகளை வெளியீடு செய்திருந்தது. அதே மாதிரி மருத்துவர்களை பொறுத்தவரையில மருத்துவ துறையில வந்து புரட்சியை ஏற்படுத்திய மற்றும் சமூக பணியாற்றிய மருத்துவர்களுக்காக இந்த கௌரவம் அளிக்கும் முகமாக பேராசிரியர் சேனக்க பிபிலே, இது வந்து இலங்கையின் மருத்துவ கொள்கையின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். பேராசிரியர் சேனக்க பிபிலே இலங்கையின் மருத்துவ கொள்கையின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். இவருக்கு 2009ஆம் ஆண்டு வந்து ஞாபகார்த்த முத்திரை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று டாக்டர் கட்சன் சில்வா இலங்கை கண்தான சங்கத்தின் நிறுவனராக வந்து இவர் காணப்படுகின்றார். 2006ஆம் ஆண்டு இவருக்கான ஒரு சிறப்பு ஞாபகார்த்த முத்திரை வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று தேசபந்து டாக்டர் விக்டர் ஹெட்டி கொட என்பவர் ஆயுர்வேத வைத்திய துறையில
ஆற்றிய பங்களிப்புக்காக 2024 ஆண்டு ஞாபகார்த்த முத்திரை வெளியிடப்பட்டிருந்தது. 34வது கேள்வி இதனை ஒட்டினதாகத்தான் அந்த கேள்வி வந்து வினாவப்பட்டிருந்தது. அதே மாதிரி உலக சுகாதார அமைப்போடு இணைந்து இலங்கை வந்து சில ஞாபகார்த்த முத்திரையை வெளியீடு செய்திருந்தது. 1968 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு வந்து தனது 20வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதே மாதிரி 2018 ஆண்டு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டும் 2018 ஆண்டு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு முத்திரைகள் வெளியிடப்பட்டன. அதே மாதிரி விழிப்புணர்வு முத்திரையை பொறுத்தவரையில COVID-19 காலப்பகுதியில் 2020 ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலே வந்து சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு முத்திரை வந்து COVID-19 தொடர்பாக வெளியீடு செய்யப்பட்டது. அதே மாதிரி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தையும் முன்னிட்டு 2022 ஆண்டு ஒரு வட்ட வடிவிலான சிறப்பு முத்திரை ஒன்று வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. போலியோ ஒழிப்புக்காக 2014 ஆண்டு ஒரு சிறப்பு முத்திரையை இலங்கை வந்து வெளியீடு செய்திருந்தது. இலங்கை வந்து போலியோ அற்ற நாடாக மாறியதை முன்னிட்டு இந்த 2014 ஆண்டு இந்த சிறப்பு முத்திரை வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக 2011 ஆண்டு எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டும் ஒரு விழிப்புணர்வு முத்திரை வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இவை வந்து இலங்கையில வந்து வெளியீடு செய்யப்பட்ட ஞாபகார்த்த முத்திரை தொடர்பான சில வரலாற்று பதிவுகளை வந்து நான் உங்களோட பகிர்ந்திருக்கின்றேன். அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா வந்து இலங்கையின் கோதுமை மாவின் உற்பத்தி விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்தல் தனி உரிமை வகிக்கும் பிரீமா லங்கா தனியார் கம்பெனியானது இந்த பிரீமா லங்கா தனியார் கம்பெனி வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனியாகவே கருதப்படுகிறது. தலைமையகம் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறது. இலங்கையின் கோதுமாவின் மொத்த பெருமளவான பங்கினை வந்து வழங்குகின்ற ஒரு அமைப்பாக வந்து இந்த பிரீமா கோதுமை உற்பத்தி கம்பெனி வந்து காணப்படுகின்றது. இது வந்து சிங்கப்பூரை வந்து தளமாக கொண்ட பிரீமா குழுமத்தின் ஒரு அங்கமாக இந்த கம்பெனி காணப்படுகின்றது. 1977 ஆண்டு இலங்கையின் திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நாட்டுக்குள் வந்த முதலாவது மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீடாக இந்த பிரீமா நிறுவனத்துடைய முதலீடு வந்து காணப்படுகின்றது. 1977 ஆண்டு இலங்கை அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து 1980 ஆண்டு தனது உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்கியதாக சொல்லப்படுகின்றது. இது வந்து பிரீமா நிறுவனம் வந்து பிரதானமான மா அரைக்கும் ஆலையை வந்து திருகோணமலையில் வந்து நிறுவியிருந்தது. உலகின் மிகப்பெரிய மா அரைக்கும் ஆலையாக இந்த திருகோணமலை மா அரைக்கும் ஆலை வந்து கருதப்படுகின்றது. அதே மாதிரி கோதுமா மற்றும் பிரீமா கொத்துமி நூடுல்ஸ் மற்றது வந்து இதை விட கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கால்நடை தீவனங்கள் மற்றும் பேக்கரி பொருட்கள் போன்றவற்றை வந்து சந்தைக்கு வழங்குறதுல இந்த கம்பெனி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பிரீமா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் சார்ந்த சேவைகளை இலங்கையில் வழங்குகின்றது. ஏற்கனவே கூறியது போன்று கால்நடை தீவனங்கள் மற்றும் கோழிப்பண்ணை தொழிலை மேற்கொள்கின்றது. அதே மாதிரி பேக்கரி தொழில்துறையில வந்து ஈடுபட விரும்புவதற்கான தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குறதும் இந்த தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குகின்ற மையம் வந்து கொழும்பில் அமைந்திருக்கின்றது. இவ்வாறான சேவைகளை வந்து இந்த பிரீமா நிறுவனம் வந்து இலங்கையில வழங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில உலக புகழ்பெற்ற ஹாரிபாட்டர் திரைப்படத்தில் பாத்திரம் ஒன்றில் நடித்து புகழ்பெற்ற நடிகை மகி ஸ்மித் அண்மையில் மரணமடைந்தார். அவர் நடித்த பாத்திரம் என்னென்றுதான் இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த ஹாரிபாட்டர் திரைப்படம் மிக பிரபலியமானது. இதுல வந்து பல பாத்திரங்கள் வந்து தோன்றியிருந்தன. அந்த பாத்திரங்களிலே நடித்த நடிகர்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த வினாவோட கலந்துரையாடுவோம். இந்த ஹாரிபாட்டர் திரைப்படமானது
மொத்தமாக 8 திரைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. 2001ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை காலப்பகுதியில் இந்த 8 திரைப்படங்கள் வந்து ஹாரி பாட்டர் என்ற பெயரில் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஹாரி பாட்டர் திரைப்படத்தை தயாரிப்பு நிறுவனம் வந்து ஓனர் ப்ரோஸ் பிக்சர்ஸ் சொல்லுவோம். போனர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இதை தயாரிக்கின்றது. இதில் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து அது பல சிறுவர்களை உள்ளடக்கினதாக இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. சிறுவர்கள்ல இருந்து இந்த டேனியல் ராட்கிளிஃப் கரிப்பட்டராக வந்து நடித்திருந்தார். அது மாதிரி எம்மா வாட்சன் கேர்மியோனி என்ற பாத்திரத்தில் வந்து நடித்திருந்தார். அது மாதிரி ரூபர்ட் கிரீன் வந்து ரான் என்ற பாத்திரத்தில் வந்து நடித்திருந்தார்கள். இவர்களை விட டாம் பொல்டன் டிராகோ மால்போ என்ற கதாபாத்திரத்திலே வந்து நடித்திருந்தார். அது மாதிரி புதிய ஹாரி பாட்டர் தொடர் வந்து 2026ஆம் ஆண்டு ஒரு தொலைக்காட்சி தொடராக வந்து உருவாகின்றது. அதில் வந்து பல புதிய நடிகர்கள் வந்து பழைய நடிகர்களுக்கு பதிலாக புதிய சிறுவர்கள் வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹாரி பாட்டர் திரைப்படத்தை வந்து 4 இயக்குனர்கள் வந்து இதை வந்து இயக்கியிருந்தார்கள். பலமுறை வந்து ஆஸ்கார் விருதுக்கு வந்து பரிந்துரைத்த போதிலும் வந்து தொழில்நுட்ப ரீதியான விருதுகள் தான் இந்த படத்துக்கு வந்து அதிகம் கிடைக்க பெற்றிருக்கின்றன. இதில் வந்து இயக்குநர்களை பொறுத்தவரையில் கிறிஸ் கொலம்பஸ், அல்போன்சோ குவாரோன், மைக் நியூவெல், டேவிட் ஏட்ஸ் போன்ற 4 இயக்குநர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார்கள். அதற்கு அமைவாக 8 திரைப்படங்கள் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி இந்த மெகி ஸ்மித் இவர் வந்து ஒரு பேராசிரியர். மேக்கோனல் பாத்திரத்தில் வந்து நடித்திருந்தார். இவர் மினர்வா மேக்கோனல். இந்த ஆன்சரை பொறுத்தவரையில் அது சில எழுத்து வேறுபாடுகள் வந்து இருக்கின்றன. தகவல்களில் தேடலை பொறுத்தவரையில் இந்த தகவலில் மேக்கோனல் என்ற பெயர் காணப்படுகின்றது. இந்த வினாத்தாளில் வந்து மினர்வா மைக்கோனல் என்று சொல்லப்படுகிறது. உச்சரிப்புகளை பொறுத்த வகையில் அது வேறுபட்டதாக இருக்கும். ஆங்கில பதம் வந்து ரெண்டுமே ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இவர் வந்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தனது 89வது வயதில் வந்து காலமாக இருந்தார். இவர் இந்த 8 திரைப்படங்களையும் நடித்தவராக கருதப்படுகின்றார். அதே மாதிரி மைக்கேல் கேம்பன் 3வது படத்திலிருந்து மந்திரவாதி டெம்பிள் டோராக வந்து நடித்திருந்தார். மைக்கேல் கேம்பன் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று தனது 82வது வயதில் வந்து காலமாக இருந்தார். முதல் 2 படங்கள்லையும் வந்து டேம்பிள் டோராக வந்து நடித்த வந்து ரிச்சர்ட் கரிஸ் வந்து இவர் 2002ஆம் ஆண்டிலே வந்து மரணம் அடைந்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ராபி கோல்ட்ரோன் இது கரியின் வந்து நண்பர் ஹாக்ரிட்டா நடித்த ராபி கோல்ட்ரன் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14 அன்று தனது 72 வயதில் காலமானார். அதே மாதிரி ஆலன் ரிக்மேன் இவர் வந்து செவரஸ் ஸ்னேப் என்ற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து ஆலன் ரிக்மேன் வந்து 2016ஆம் ஆண்டு ஜனவரி 14 புற்றுநோயால் மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து ஹாரி பாட்டர் திரைப்படத்திலே வந்து
நடித்து மரணமடைந்தவர்கள் பற்றிய விடயம். அதே போன்று இன்னும் கெலன் மெக்ட்ரோ மெக்ட்ரோரி கெலம் கெலன் மெக்ட்ரோரி வந்து டிரெக்டோ மால்போயின் தாயாராக வந்து நடித்திருந்தார். ஹெலன் மெக்டோரி வந்து 2021 ஏப்ரல் 16 தனது 52வது வயதுல வந்து காலமாக இருந்தார். 2025 அண்மையில வந்து இறந்தவராக ஹாக் வார்ஸ் கோட்டையின் பேய்களில் ஒருவரான ஹாக் வாட்ஸ் கோட்டையின் பேய்களில் ஒருவரான அட்ரிய பாத்திரத்துல வந்து நடித்த சைமன் பிரசர் பேக்கர் என்பவர் வந்து 2025 மார்ச் 9 தனது 63வது வயதில் காலமாக இருந்தார். சைமன் பிரசர் பேக்கர் என்பவர் வந்து 2025 மார்ச் 9 வந்து தனது 63வது வயதில் வந்து காலமாக இருந்தார். இது வந்து ஹாரி பாட்டர் திரைப்படத்தில் நடித்து இதுவரைக்கும் உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் வந்து அதில் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அடுத்தது 37வது வினாவை பொறுத்தவரையில் ரோட்ஸ்கி சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ரோஸ்கி சித்தாந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் தோற்றம் பெற்ற இடதுசாரி அரசியல் கட்சியின் பேர் என்று சொல்லி வினாவப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இது வந்து ரோட்ஸ்கி சித்தாந்தம் என்றது வந்து மார்க்சிய லெனினிய தத்துவத்தோட ஒத்ததாக காணப்படுகிறது, அல்ல அது இந்த ஒரு பிரிவாக வந்து சொல்லப்படுகின்றது. இதற்கு அமைவாக இந்த தத்துவத்தை பொறுத்தமல்ல சேவியத் ஒன்றியத்துல யோசப் ஸ்டாலினின் கொள்கைக்கு மாற்றாக உருவான ஒரு தத்துவமாக வந்து இது காணப்படுகின்றது. இது வந்து ஒரே நாட்டில் சோசலிசம் என்ற கொள்கையை வந்து ஸ்டாலின் முன்வைத்தவர். அதுக்கு எதிராக அந்த சோசலிசத்தை வந்து ரஷ்யாவுக்குள்ள மட்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு எதிராக வந்து ரோஸ்கி வந்து இதை எதிர்த்தபடியால் உலகளாவிய ரீதியில முதலாளித்துவம் வீழ்த்தப்படாவிட்டால் ஒரு நாட்டுக்குள் மட்டும் சோசலிசத்தை பாதுகாக்க முடியாது என்ற அடிப்படையில இந்த ரோஸ்கி வந்து வாதிட்டு தனக்கு ஒரு தத்துவத்தை அல்லது கொள்கையை வந்து உருவாக்கி இருந்தார். இலங்கையை பொறுத்தமல்ல இந்த ரோஸ்கி சித்தாந்தம் வந்து ஒரு அரசியல் சக்தியாக விளங்கிய நாடுகள்ல இலங்கையும் ஒன்றாகவே கருதப்படுகின்றது. அதில் லங்கா சமாஜ கட்சி வந்து இலங்கையின் மிக பழமையான ஒரு அரசியல் கட்சி. 1935ஆம் ஆண்டு இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது வந்து ரோஸ்கி சித்தாந்தத்தை வந்து பின்பற்றிய ஒரு அரசியல் கட்சியாக அல்லது பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக காணப்படுகின்றது. இது வந்து பெரேரா, கொல்வின் ஆர்.டி. சில்வா போன்ற தலைவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சியாக கருதப்படுகின்றது. இவர்கள் வந்து இந்த ரோஸ்கி சித்தாந்தத்துக்கு ஈர்க்கப்பட்டு இந்த அரசியல் கட்சியை வந்து உருவாக்கியிருந்தார்கள். 2ஆம் உலக போரின் போது ஸ்டாலினை வந்து ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ரோஸ்கியை ஆதரித்த சமாஜ கட்சியினருக்கும் இடையில பாரிய பிளவு வந்து இலங்கையிலேயும் உருவாகி இருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இதை வந்து இந்த ரோஸ்கி கொண்டு வந்த இந்த தத்துவத்தை வந்து சித்தாந்தத்தை வந்து வந்து 4ஆம் அகிலத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 1938 ரோஸ்கி வந்து 4ஆம் அகிலத்தை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து இடதுசாரி அமைப்புகள் தங்களை வந்து உலகில் உள்ள பல்வேறு சிறிய இடதுசாரி அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவதாகவே காணப்படுகின்றது. அதே போன்று அடுத்த வினாவை வந்து கணிதவியலில் மடக்கையின் பயன்படுத்துவதற்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னர் வந்து 38வது வினா அதை வந்து ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்பான பங்கு பற்றிய வினாக்கள். அது மீண்டும் இது தொடர்பான வினாக்கள்
விராத என்ற அடிப்படையில் அல்லது இந்த வினா மீண்டும் விராத என்ற அடிப்படையில் நான் அந்த வினாவை விடுத்து அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கிறேன். 39வது வினாவில் வந்து கணிதவியலில் வந்து மடக்கையை பயன்படுத்துவதற்கு அறிமுகம் செய்தவர் என்றுதான் வினா. கணித உலகில மடக்கை என்பது வந்து அந்த கணக்கீடுகளை எளிதாக்குறதுக்காக ஒரு புரட்சிகரமான ஒரு கண்டுபிடிப்பாகவே கருதப்படுகின்றது. இந்த மடக்கை தொடர்பான வரலாற்றை பொறுத்தவரையில ஜான் நேப்பியர் அல்லது ஜோன் நேப்பியர் என்று சொல்லலாம். ஜோன் நேப்பியர் தொடக்கம் இந்த மடக்கை இந்த தந்தை என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகின்றார். ஜோன் நேப்பியர் மடக்கை என்ற தந்தை. ஸ்கொட்லாந்து கணிதவியலாளர். 1614ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட இந்த மடக்கை தொடர்பான கருத்துக்கள் வந்து தோற்றம் பெறுவது காரணமாக இருந்தது. இதுல வந்து வானியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாலுமிகள் எதிர்கொண்ட மிக நீண்ட கணக்கீடுகளை எளிதாக்குறதுக்காகத்தான் இந்த மடக்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது சொல்லப்படுகின்றது. அதன் பின்னர் கென்றி பிரிக்ஸ் இது பொது மடக்கை நேப்பியரின் மடக்கை முறை சற்று சிக்கலானதாக இருந்ததுன்னு சொல்லி 1617 வந்து கென்றி பிரிக்ஸ் நேப்பியரை சந்தித்து இந்த அடிமானம் 10 கொண்ட பேஸ் 10 சொல்லுவோம், அடிமானம் அல்லது அடி 10 கொண்டதாக இந்த மடக்க முறை உருவானது. இது வந்து நாங்கள் தற்போது பயன்படுத்துகின்ற ஒரு மடக்கை, பொது மடக்கையாகவே கருதப்படுகின்றது. இதை வந்து கொண்டு வந்தவர் கென்றி பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ஸ்லைடு ரூலும் வந்து இந்த மடக்கை அட்டவணையோட தொடர்படுகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார். கணனிகள் வருவதற்கு முன்னர் வந்து உலகில் உள்ள பொறியியலாளர்களும் விஞ்ஞானிகளும் வந்து இந்த மடக்கை அட்டவணைகளை நம்பித்தான் இருந்தார்கள். ஸ்டைலு ரூல் வந்து மடக்கை தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. அது மடக்கை தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி வந்து விண்வெளி பயணங்களின் போது பயன்படுத்துகின்ற அல்லது கணக்கீடுகளை வந்து சாத்தியமாகக்கூடிய வகையில தனது எண்ணக்கருக்களை வந்து உள்ளடக்கினதாக இந்த ஸ்லைடு ரூல் என்ற ஒரு கருவியை வந்து உருவாக்கி இருந்தார். அடுத்தது ஆய்லரை பொறுத்தவரையில இவர் வந்து நவீன மடக்கை தொடர்பான விடயங்களை வந்து முன்வைத்தவர் சொல்லப்படுகின்றது. சுவிஸ் கணிதவியலாளர். மடக்கை வந்து அடுக்குறி சார்பின் நேர்மாறு என நிரூபித்திருந்தார். இயற்கை மடக்கை தொடர்பான எண்ணக்கருக்களையும் வந்து இவர் வந்து முன்வைத்திருந்தார். இது வந்து மடக்கை தொடர்பான விடயங்கள். அடுத்தது இலங்கை பாராளுமன்றத்திற்கு செயலாளர் நாயகம் தொடர்பான விடயம். இலங்கை பாராளுமன்றத்தை பொறுத்தமல்ல நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் வந்து பாராளுமன்றத்தை நிர்வகிக்கின்ற அல்லது பாராளுமன்றத்தின் முக்கியமான நிர்வாக பதவியாக வந்து நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு நிலைமையின்படி தற்போதைய பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக திருமதி குசானி ரோகண தீர என்ற பெண் வந்து நாடாளுமன்ற செயலாளராக வந்து காணப்படுகின்றார் அல்லது நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாக காணப்படுகின்றார். இவர் 2023ஆம் ஆண்டு மே மாதம் பதவியை கொண்டு வந்தவர். இவர் வந்து இலங்கையில நியமிக்கப்பட்ட முதலாவது பாராளுமன்ற செயலாளர் நாயகமான பெண்ணாக கருதப்படுகின்றார். இவரது நியமனத்தை பொறுத்தவரையில அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பெயரில் ஜனாதிபதியினால வந்து நியமிக்கப்படுவதாக காணப்படுகிறார். இது ஒரு நிரந்தரமான பதவி. அரசாங்கம் மாறினாலும் இந்த செயலாளர் நாயகம் பதவி மாற வேண்டிய அவசியம் இல்லை. இவரை பதவியிலிருந்து நீக்குவதாக இருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான நடைமுறைகள் போன்று சகல நடைமுறைகளும் பின்பற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே இவரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியும்.
இவர் வந்து பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக காணப்படுவதோடு சட்ட ஆலோசனைகள், அதே மாதிரி நிர்வாக தலைவர், வாக்கெடுப்பு, நிதி மேலாண்மை போன்ற சந்தர்ப்பங்கள்ல, அதாவது நாடாளுமன்ற கூட்டங்களின் போது சபாநாயகருக்கு நிலையியல் கட்டளைகள் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டங்கள் தொடர்பான ஆலோசனையை வழங்குவது வந்து இவருடைய பணியாக காணப்படுகின்றது. அதே மாதிரி நாடாளுமன்ற செயலகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் இவரே பொறுப்புடையவராக காணப்படுவார். நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்புகள் நடைபெறும் போது அவற்றை சரியாக நடத்துவது இவரது பொறுப்பாகும். அது மாதிரி நாடாளுமன்றத்துக்கான நிதி மற்றும் வரவு செலவு திட்டங்கள், நாடாளுமன்றத்துக்கான நிதி மற்றும் வரவு செலவு திட்டங்கள் போன்ற விடயங்களை இவர் கையாளுவார். இவருக்கு உதவியாக வந்து நாடாளுமன்ற உதவி செயலாளர் நாயகம் 2 பேர் காணப்படுவார்கள். ஒன்று நாடாளுமன்ற உதவி செயலாளர் நாயகம், அடுத்தது நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சொல்லி இருவர் வந்து இவருக்கு உதவியாக வந்து காணப்படுவார்கள். பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு கீழ் உள்ள மேசையில அமைந்திருக்கின்ற அதிகாரிகள் வந்து இந்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் உதவி செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் நாயகம் போன்றவர்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தின் போது. இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக திரு R.D.S. சேனநாயக்கா, அதாவது R.T.S. சேனநாயக்கா, R.T.S. சேனநாயக்கா வந்து இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக பணியாற்றியிருந்தார். இவர் வந்து 1947 ஆண்டு முதல் 1953 ஆண்டு வரை தனது பதவியில வந்து செயலாற்றியிருந்தார். பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இருந்த அரசு பேரவை காலத்துல நாடாளுமன்றத்தின் நிர்வாக நடைமுறைகள் என்ற அனுபவம் வாய்ந்தவராக காணப்பட்டவர் இந்த R.T.S. சேனநாயக்காவாக இருக்கிறார். ரைட். அதே மாதிரி அந்த காலப்பகுதியில் வந்து பாராளுமன்ற செயலாளர் நாயகம் என்ற பதவி பெயர் வந்து நாடாளுமன்ற காரியாதிகாரி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற காரியாதிகாரி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருந்தது. 1972 ஆண்டு இலங்கை குடியரசாக மாற்றப்பட்ட பின்னர் இது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் என்று பெயர் மாற்றப்பட்டது இந்த பதவி. முதலாவது நாடாளுமன்றத்தின் சோல்வெரி அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட முதலாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக மூலமூரே என்ற நபர் வந்து பணியாற்றியிருந்தார். முதலாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக. இந்த காலப்பகுதியில் 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றிருந்தது. இவர் வந்து 1952 ஆண்டு வரைக்கும் இந்த சபாநாயகர் பதவியில வந்து தொடர்ந்திருந்தார். அதே மாதிரி இந்த செயலாளர் நாயகம் பதவியில தொடர்ச்சியாக சமர விக்ரம, அதே மாதிரி SS விஜயசிங்க போன்றவர்களும் நீண்ட காலம் இந்த பதவியை வகித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அடுத்த வினா வந்து இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பு சீர்திருத்தம், அதாவது அரச கருமொழிக்காக அரசியலமைப்பு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட தொடர்பான வினா வந்து வினாவப்பட்டிருக்கின்றது. 41வது வினா. இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அரசியலமைப்பு தொடர்பான ஒரு காணொளி வந்து தனியாக கண்டில்லாமல் இந்த இலங்கை சட்டக்கல்லூரி பொதறிவு வினாத்தால், கடந்த கால வினாத்தால் தொடர்பான கலந்துரையாடலில் இந்த அரசியலமைப்பு தொடர்பான ஒரு விரிவான கலந்துரையாடல் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் அந்த காணொலிகளை பார்வையிட்டு அது தொடர்பான விடயங்களை விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். இலங்கையின் மொழி உரிமையை பொறுத்தவரையில 16வது திருத்தம் வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி 13வது திருத்தம் வந்து அதில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இலங்கையில தமிழ் மொழி வந்து அரச கருவ மொழியாக கொண்டு வரப்பட்டது இந்த 13வது திருத்தத்தின் கூட 1987 ஆண்டு இந்த 13வது திருத்தம் அரசியலமைப்பின் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனூடாக வந்து தமிழ் மொழி இலங்கையின் ஒரு அரச கருவ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. ஏற்கனவே சிங்களம் அரச கருவ மொழியாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த 13வது திருத்தத்தின் ஊடாக தமிழும் இலங்கையின் அரச கருவ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்த
13வது திருத்தத்தினூடாக. 16வது திருத்தத்தை பொறுத்தவரையில் 1988ஆம் ஆண்டு இது மொழி உரிமைகளை மேலும் பலப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. நிர்வாகம் மற்றும் நீதித்துறை மொழியாக தமிழும் சிங்களமும் சம அந்தஸ்தை பெறுவதை உறுதி செய்தது 16வது திருத்தம். இப்போ 16வது திருத்தம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை மொழியாக தமிழும் சிங்களமும் சம அந்தஸ்தை பெறுவதை உறுதி செய்த திருத்தம் இந்த 16வது திருத்தம். தமிழ் அரசகரம மொழியாக ஆங்கில இணைப்பு மொழியாக கொண்டு வரப்பட்டது 13வது திருத்தத்தினூடாக அது கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே இந்த 4வது திருத்தத்தை பற்றியும் கதைச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். 4வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் அரச கரும மொழிகள் சிங்களம் மற்றும் தமிழ்னு சொல்லப்படுகின்றது. இது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் சிங்களம் மற்றும் தமிழ் அரசு ஆகிய இரு மொழிகளுக்கும் நிர்வாக மொழிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் கருதப்பட்டது. அதே மாதிரி கல்வி மொழியை பொறுத்தவரை ஒரு குடிமகன் தனது கல்வியை அரச கரும மொழிகளில் 2இல் 1 ஊடாக பெறுவதற்கான உரிமை இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. இது அரசியலமைப்பின் 4வது திருத்தம் அல்ல, 4வது அத்தியாயத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருந்தது. அத்தியாயத்தின் பிரிவு 18 தொடக்கம் 25 வரையான கால பகுதியில இது சொல்லப்படுறது. இது தற்போது நடைமுறையில் இருக்கிற விடயங்கள் ஆகும். அது மாதிரி பொது நிர்வாகத்தில் இந்த அரச கர்ம மொழி தொடர்பான விடயங்களுக்காக அரச கர்ம மொழி திணைக்களம் காணப்படுகின்றது. அதே மாதிரி தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாடு திட்டம் போன்றவையும் உருவாக்கப்பட்டிருந்தது. அரச ஊழியர்கள் இந்த அரச கர்ம மொழிகளை பூர்த்தி செய்தல் அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த 42வது வினா, போலீசாரினால் கைது செய்யப்படும் சந்தேக நபர் ஒருவர் இலங்கையின் தற்போதுள்ள பொதுவான சட்டத்தின் படி எத்தனை மணித்தியாலங்களுக்குள் நீதிவான் முன் ஆயர் செய்ய வேண்டும்? இந்த கைது நடவடிக்கையை பொறுத்தவரையில 1979ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவைக்கு அமைவாக அல்லது அதை பின்பற்றி தான் தற்போதும் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. பிணையின்றி கைது செய்தல், கைது செய்யப்படும் போதான உரிமைகள் தொடர்பான விடயங்கள் போன்றவை இந்த சட்ட ஏற்பாடில் சொல்லப்படுகின்றது. ஒருவர் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் அருகில் உள்ள நீதவான் முன்னிலையில ஆயர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த குற்றவியல் சட்டக்கோவையில சொல்லப்பட்டிருக்கிறது. இது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு விதிவிலக்காக காணப்படுகின்றது. பொது சட்டங்களின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தான் இவ்வாறு 24 மணித்தியாலத்துக்குள்ள நீதிவான் முன்னிலையில் ஆயர் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அது மாதிரி நீதிமன்றத்தை பொறுத்தவரையில குற்றவியல் வழக்குகள், அநேகமான குற்றவியல் வழக்குகள் இங்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று பிணை தொடர்பான முடிவுகள் இங்கு எடுக்கப்படும். அது மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போலீசார் விசாரணைகளை முடித்த பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லது போலீசாரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். பிறகு விசாரணைகள், சாட்சிகள், குறுக்கு விசாரணைகள் போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். பிணை பெறுதல் தொடர்பாக 1997ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க பிணை சட்டம் காணப்படுகிறது. அது அந்த சட்டத்துக்கு அமைவான வழிகாட்டலுக்கு அமையவே கைது செய்யப்படுபவர்களுக்கான பிணைகள் வழங்கப்படுகின்றன. பிணை ஒருவருக்குள்ள உரிமை என்று சொல்லப்படுகின்றது. பிணை வழங்குவது ஒரு விதி அல்லது அதை மறுப்பது ஒரு விதிவிலக்கு என கருதப்படுகின்றது. பிணை வழங்கக்கூடிய குற்றங்கள், சிறு குற்றங்களுக்கு நீதவான் அல்லது போலீஸ் பிணை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிணை வழங்க முடியாத குற்றங்கள், கொலை போன்ற பாரதூரமான குற்றங்களுக்கு நீதவான் தத்துணிவின் அடிப்படையில் அல்லது மேல் நீதிமன்றத்தின் மூலமா பிணை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நீதிமன்றம் பிணைக்குரிய நிபந்தனைகளாக ஆள் பிணை அல்லது பணப்பிணையை நிபந்தனைகளாக முன்வைக்க முடியும். ஒரு பிணை நிபந்தனைகளாக ஆள் பிணை அல்லது பணப்பிணை நிபந்தனைகளாக முன்வைக்கப்படுகின்றன. தற்போது 2024-25 காலப்பகுதியில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஒருவர் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர், அதாவது 2024-25 காலப்பகுதியில் நடைமுறை சட்டக்கோவையில மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில ஒருவர் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் விளக்கமறியலில் இருந்த காலம் அவரது மொத்த தண்டனை காலத்தில் கழிக்கப்பட வேண்டும் என்பது தற்போதைய சட்ட திருத்தமாக காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டில் 25ஆம் இலக்க திருத்தத்தினூடாக இந்த விடயம் வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது
தீர்ப்பு வழங்கப்படுகின்ற மொத்த தண்டனை காலம் அவர் தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் சிறையில் இருந்த காலம் வந்து அந்த தண்டனை காலத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 2024ஆம் ஆண்டில் 25ஆம் இலக்க திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்தது பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில இது வந்து 24 மணி நேரத்துக்கு பிணை வழங்குற விதிமுறை வந்து இது இதுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்பவருக்கு பொருத்தமற்ற ஒரு விடயமாக சொல்லப்படுகின்றது. 1982ஆம் ஆண்டில் நிரந்தர சட்டமாக இது மாற்றப்பட்டது. 1979 இது தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டது. இது 1982ஆம் ஆண்டில் நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டது. இது வந்து தற்போதைய பேச்சளவில் வந்து புதிய சட்டங்களை கொண்டு வரதுக்காக 2025-26ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய அரச பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான சட்டம் மூலம் வந்து ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது 2025 டிசம்பர் காலப்பகுதியில் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தன. இந்த சட்டத்துக்கு பேர் அரச பாதுகாப்பு சட்டம். ஏற்கனவே இருந்தது பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வரப்பட உள்ள சட்டம் வந்து அரச பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லப்படுகிறது. பழைய சட்டத்துல வந்து அமைச்சருக்கு அதிக அதிகாரம் இருந்தது, பாதுகாப்பு அமைச்சருக்கு. புதிய மாற்றங்களின்படி தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் நீதிவான் முன்னிலையில் ஆயர்படுத்துவது மற்றும் பிணை வழங்குவது தொடர்பான விடயங்கள் நீதித்துறையின் அதிகாரம் ஓரளவுக்கு அதிகரிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் வந்து பாதுகாப்பு அமைச்சரின் கையொப்பத்துடன் 3 மாதங்கள் வரை தடுத்து வைக்க முடியும். அதை 12 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலம் புலஸ் அதிகாரி முன்னிலையில் வழங்கப்படுகின்ற வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பகுதிதான் இந்த சட்டத்துக்குரிய மிக விமர்சிக்கப்படுகின்ற பகுதியாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி பிணை பெறுவதும் மிக கடினமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. கைதிகளுக்கான உரிமைகள் தொடர்பில் வந்து 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 12ஆம் இலக்க திருத்த சட்டத்தின் மூலம் சில உரிமைகள் வந்து சட்டபூர்வமாக்கப்படுகின்றது. சட்டத்தரணிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான உரிமை, கைது செய்யப்பட்ட தனது சட்டத்தரணியை சந்திப்பதற்கான உரிமை இருக்கின்றது. அதே போன்று மருத்துவ பரிசோதனை, சித்திரவதைகளை தவிர்க்க சந்தேக நபர் நீதவான் முன்னிலையில ஆயர்படுத்துகின்ற போது சட்ட மருத்துவ அதிகாரி மூலம் பரிசோதிக்கப்பட வேண்டும். அடுத்த உறவினர்களுடனான தொடர்பு தடுத்து வைக்கப்பட்டவர் தனது குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற உரிமைகள் வந்து இந்த கைதிகள் தொடர்பான உரிமைகளாக உள்வாங்கப்பட்டுள்ளன. அடுத்த வந்து நீதி சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர். நீதி சேவை ஆணைக்குழு இது வந்து இலங்கை அரசியலமைப்பின் பிரிவுகளுக்கு அமைவாக, அதாவது 111A தொடக்கம் 111M வரையிலான பிரிவுகளுக்கு அமைவாக இந்த நீதி சேவை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் கட்டமைப்பை பொறுத்தவரையில 3 உறுப்பினர்களை கொண்டதாக காணப்படுகிறது. தலைவராக இலங்கை உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் காணப்படுவார். அதுதான் தலைவரை நாங்கள் இங்கே தவிசாளர் என்றும் சொல்ல முடியும். இலங்கையின் உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் வந்து தலைவராக அல்லது தவிசாளராக செயற்படுவார். ஏனைய உறுப்பினர்கள் உயர் நீதிமன்றத்தின் ஏனைய சிரேஷ்ட நீதிபதிகள் இருவர் வந்து ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். பிரதான அதிகாரங்கள் நீதி சேவை ஆணைக்குழு குறிப்பாக வந்து கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உத்தியோக தொடர்பான விடயங்களை வந்து மேற்கொள்றது வந்து இந்த நீதி சேவை ஆணைக்குழுவாக காணப்படுகின்றது. இவர்கள் வந்து மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் ஏனைய நீதிமன்ற உத்தியோகர்களை நியமிக்கிறது வந்து இவர்களுடைய பணியாக இருக்கின்றது. நீதிபதிகளின் வருடாந்த இடமாற்றம் அல்லது அவசர இடமாற்றங்களை வந்து தீர்மானிக்கிறது இவர்களுடைய பணிகள். மற்ற ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், பதவி உயர்வுகளை வழங்குதல், பதவிகளை வழங்குதல் போன்ற விடயங்களும் இந்த ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்களாக சொல்லப்படுகின்றது. இந்த 2025-26ஆம் ஆண்டு தற்போதைய காலப்பகுதியில் 21வது திருத்தத்துக்கு பிறகு நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிக்கின்ற பரிந்துரைகள் வந்து அரசியலமைப்பு சபையிலிருந்து கிடைக்கப்பெற வேண்டும் என்பது இந்த 21வது திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போதைய ஆணைக்குழுவின் கட்டமைப்பை பொறுத்தவரையில்
அஹ், அதன் தவிசாளராக கௌரவ நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன என்பவர் வந்து காணப்படுகிறார். இவர்தான் தற்போது இலங்கையின் பிரதம நீதியரசராக செயல்படுகின்றார். நீதி சேவை ஆணைக்குழுவின் தலைவராக அல்லது தவிசாளராக இவர் செயல்படுகின்றார். அஹ், அரசியலமைப்பின்படி நாட்டின் பிரதம நீதியரசரை வந்து இந்த ஆணைக்குழுவின் தவிசாளராக செயல்படுவார். இவர் வந்து 49வது பிரதம நீதியரசராக இலங்கையில் 2025ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருந்தார். 49வது பிரதம நீதியரசராக காணப்படுகின்றார். அதே போல போன்று ஏனைய உறுப்பினர்கள்ல நீதியரசர் மகிந்த சமயவர்த்தனவும், அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நீதியரசர் துரைராயாவும் இந்த 3 உறுப்பினர்களாக நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள்ல காணப்படுகின்றனர். ஒருவர் தவிசாளர், மற்ற 2 பேரும் ஏனைய உறுப்பினர்களாக காணப்படுவர். அதே மாதிரி ஆணைக்குழுவின் தற்போதைய செயலாளர்களை பொறுத்தவரையில நீதி சேவை ஆணைக்குழுவின் தற்போதைய செயலாளராக திரு பிரசன்ன அல்விஸ் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இவர் ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றுகின்றார். இவர் வந்து செயலாளராக நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக செயலாற்றுகின்றார். அதே மாதிரி சிரேஷ்ட உதவி செயலாளராக டிசி பண்டார போன்ற சிரேஷ்ட நீதிபதிகள் வந்து உதவி செயலாளராக பணியாற்றுகின்றனர். இவர் வந்து 2025ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்த்தப்பட்டவராக சொல்லப்படுகின்றது. இது வந்து நீதிச்சேவை ஆணைக்குழு தொடர்பான தகவல்கள். அடுத்தது 2024 மார்ச்சில் இலங்கையின் சட்ட கல்லூரியில் எத்தனையாவது நினைவு வருடம் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி இது தொடர்பான விடயம் வந்து நான் ஏற்கனவே உங்களோட கலந்துரையாடி இருக்கிறேன். சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 150 வருடங்களை கடந்து அது நினைவு வருடம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நான் ஏற்கனவே இது தொடர்பாக வந்து உங்களுக்கு கலந்துரையாடி இருக்கின்றேன். அதே மாதிரி அடுத்தது வந்து நாளந்த கொடிகையின் கட்டுமானத்தில் செல்வாக்கு தொடர்பான விடயங்கள், அதாவது செல்வாக்கு செலுத்திய இந்திய கட்டடக்கலை மரபு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. மாத்தளை மாவட்டத்தில் உள்ள நாளந்தா கொடிகை இலங்கையின் மிகவும் தனித்துவமான மற்றும் மர்மமான ஒரு கட்டடக்கலை அதிசயமாக வந்து கருதப்படுகின்றது. இது வந்து கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில, அதாவது பிற்கால அனுராதபுர காலம் என்று சொல்லப்படுகின்றது, கட்டப்பட்டதாக இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறார்கள். இது பல்லவ கட்டடக்கலையை ஒத்ததாக அல்லது வெளிப்புற அமைப்பு வந்து அல்லது இந்த செதுக்கல்கள் வந்து தென்னிந்தியாவின் பல்லவ காலத்து திராவிட பாணியை ஒத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது வந்து இந்திய கட்டடக்கலை மரபு வந்து பல்லவர் காலத்துக்குரியதாக சொல்லப்படுகின்றது. இதன் உட்புற அமைப்பு வந்து சில கட்டுமான முறைகள் இலங்கையின் பாரம்பரிய கெடிகே பாணியை பின்பற்றுகின்றன என்றும் சொல்லப்படுகின்றன. கெடிகே என்பதன் பொருள் வந்து முழுக்க முழுக்க கல்லால் கட்டப்பட்ட கூறியை கொண்ட ஒரு புனிதமான கட்டடத்தை குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கெடிகே என்பதென்ற பொருள் வந்து அடுத்து வந்து அண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலினால் உயிரிழந்த லெபனானின் ஹிஸ்புல்லா தலைவரின் பெயர் என்று சொல்லி அடுத்த வினாவப்பட்டுள்ளது. இதுல வந்து நாங்கள் இது அண்மையிலே சொல்லும்போது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தால் அதற்கு முன்னர் நடைபெற்ற விடயங்கள் வந்து இந்த தகவலாக இதில் சொல்லப்படுகின்றது. நாங்கள் இதோட வந்து இப்ப தற்போது வந்து 2025-26ஆம் ஆண்டு காலப்பகுதியில உலக அளவில் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்தவர்கள் தொடர்பான விடயங்கள், ஒரு சில நபர்கள் தொடர்பான விடயங்களை நான் இந்த கேள்வியோடு இணைத்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில வந்து 2026 ஜனவரியில வந்து வயது முதிர்வு அல்லது நோய் காரணமாக வந்து உயிரிழந்தவர்கள்ல அமெரிக்காவின் பிரபல நடிகர் வந்து
டிகே ஹார்ட்டர் டிகே ஹார்ட்டர் என்பவர் வந்து அமெரிக்காவின் பிரபல நடிகர் வந்து 2026 ஜனவரி மாதம் உயிரிழந்திருந்தார் முதிர்வு காரணமாக. அடுத்தது ஜோன் ஃபோர்டே, இவர் புகழ்பெற்ற இசைக்கலைஞர், ஜனவரி 2026 உயிரிழந்திருந்தார். அதே மாதிரி ஸ்காட் ஆடம்ஸ் ஸ்காட் ஆடம்ஸ் என்பவர் வந்து டில்பாட் கார்ட்டூன் உருவாக்கியவர். இவர்தான் டில்பாட் கார்ட்டூன் உருவாக்கியவர். 2026 ஜனவரியில் வந்து உயிரிழந்திருந்தார். அடுத்தது கிளாடேட் கொல்வின், அமெரிக்க சிவில் உரிமை போராட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர். இவர் வந்து 2026 ஜனவரியில் இவரும் வந்து முதிர்வு காரணமாக அல்லது நோய் காரணமாக உயிரிழந்தவர் சொல்லப்படுகின்றது. இதுல வந்து ஹமாஸ் தலைவரை பொறுத்தவரையில சின்பார் என்பவர் 2024 உயிரிழந்திருந்தார். இஸ்ரேலிய படைகள் என்ற தாக்குதலால வந்து இவர் வந்து கொல்லப்பட்டிருந்தார். அக்டோபர் 16 காசாவில இஸ்ரேலிய படைகளால் வந்து கொல்லப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஹமாஸ் அமைப்பின் பிரதான ஒரு அரசியல் தலைவராக, இராணுவ தலைவராக சொல்லப்படுகிறது. அரசியல் மற்றும் இராணுவ தலைவராக சொல்லப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யக்யா சின்வார் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இஸ்மாயில் கனியே இவர் வந்து ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்தவர். 2024 ஜூலை 31 ஈரானின் தலைநகரில் வந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வந்து தங்கியிருந்த போது குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார். இஸ்மாயில் கனியே இவர் வந்து ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர். 2024 ஜூலை 31 அன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வந்து தங்கியிருந்த போது ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். அடுத்தது வந்து முகமது டெய்ஃப், ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்ஸில் தளபதியாக காணப்பட்டவர். 2024 ஜூலை 13 காசாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்தது முகமது சின்வார், இவர் வந்து யக்ஜா சின்வாரின் சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. இராணுவ பிரிவின் அடுத்த கட்ட தலைவராக 2025 மே மாதம் வந்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி கிஸ்புல்லா தலைவரை பொறுத்தவரையில இந்த கிஸ்புல்லா அமைப்பு வந்து லெபனானை தளமாக கொண்ட அமைப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த அமைப்பின் தலைமைத்துவம் வந்து கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கின்றது. கசன் நஸ்ரல்லா 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிஸ்புல்லாவின் பொது செயலாளராக இருந்தவர். இவர் வந்து 2024 செப்டம்பர் 27 பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைமையகத்தின் மீது இஸ்ரேலால் நடத்தப்பட்ட பாரிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார் சொல்லப்படுகின்றது. இவரை சார்ந்ததாகத்தான் இந்த வினா வந்து உங்களிடம் வினாவப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காசிம் சபையுதீன் நஸ்ரல்லாவுக்கு பிறகு ஹிஸ்புல்லா தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர். 2024 நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து ஃபுவாட் ஹூக்கர், ஹிஸ்புல்லாவின் மிக மூத்த இராணுவ தளபதி, 2024 ஜூலை மாதம் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ஏனைய சர்வதேச குழுக்களை பொறுத்தவரையில அல் கொய்தா அமைப்பு சிரியாவில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்ல அதனுடன் தொடர்புடைய மூத்த தலைவரான பிலால் ஹசன் அல் யாசிம் என்பவர் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அல் சபாப் அமைப்பை பொறுத்தவரை சோமாலியாவில் 2025-26 ஆரம்பத்தில் அமெரிக்கா மற்றும் சோமாலிய படைகள் இணைந்து நடத்திய தாக்குதலில் அந்த அமைப்பின் முக்கிய தலைவரான முகமது நிரே என்பவர் வந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது ISIS அமைப்பு 2024 தொடக்கத்தில் IS அமைப்பின் தலைவராக இருந்த அல் குசைன் அல் குரேசி என்பவர் கொல்லப்பட்டதாக ஐநா சபையால் உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது.
இது சில உயிரிழப்புகள் அண்மை காலங்கள் நடைபெற்ற சில பிரபலமான முக்கியமான அரசியல் தலைவர்கள் அமைப்புகள் தலைவர்கள் இந்த உயிரிழப்புகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. அடுத்த 47வது வினா பின்வருவற்றுள் நீதி நிகண்டு எனும் பெயரில் அழைக்கப்படுவது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். இது இலங்கையில பிரித்தானியர் ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் குறிப்பாக கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பிறகு நிலவி வந்த சிங்கள மரபு வழி சட்டங்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்ட நூல் தான் நீதி நிகண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கண்டி ராஜ்யத்துக்கு பிறகு வீழ்ச்சிக்கு பிறகு நிலவி வந்த சிங்கள மரபு வழி சட்டங்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்ட நூல் இந்த நீதி நிகண்டு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. கண்டியை ஆங்கிலேயர் கைப்பற்றிய பின்னர் பின்பற்ற வேண்ட சட்டங்களை உள்ளடக்கினதாக இந்த நூல் காணப்படுகிறது. இந்த நீதி நிகண்டு என்ற விளக்கம் அல்லது பெயருக்கு சட்டங்களின் தொகுப்பு அல்லது நீதி அகராதி என்ற பொருள் சொல்லப்படுகின்றது. இதில் சொத்துரிமை, திருமண சட்டம், தத்தெடுத்தல், சாதி முறை, அடிமை முறை போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. கண்டிய சட்டத்தின் எழுத்து வடிவிலான ஒரு முக்கிய ஆதாரமாக நாங்கள் இதை சொல்ல முடியும். ஆரம்பத்தில் சிங்கள மொழியில் எழுதப்பட்டிருந்தது. இது பின்னர் 1885ஆம் ஆண்டு CJR லே மெசூரியர் மற்றும் DP பானபொக்க என்பவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில 48வது வினா இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளின்படி பின்வருவற்றில் தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு வினாவை இருந்தார்கள். அது அமைச்சுக்களுக்கான செயலாளர் மற்ற அமைச்சுக்களின் செயலாளர் நீக்குதல், நியமனம், அமைச்சுக்களின் செயலாளர் நியமனம், அமைச்சின் செயலாளர் நீக்குதல், அமைச்சரின் கட்டளை மற்றும் கட்டுப்பாடுகளோட திணைக்களங்கள், நிர்வாகங்கள் போன்ற நிர்வாகம், அதே மாதிரி அமைச்சரை கலைக்கப்படும் போது செயலாளர் நிலைப்பாடு என்ன போன்ற விடயங்கள் சரியான கூற்று எதன்னு சொல்லி கேட்டிருக்கணும். இதுல ஜனாதிபதியின் செயலாளர் தற்போது நந்திக சனத் குமாநாயக்க இவர் ஜனாதிபதி செயலாளராக காணப்படுகின்றார். பிரதமர் என்ற செயலாளராக GP சபு தந்திரி காணப்படுகின்றார். அமைச்சரவை செயலாளராக WMDA பினாண்டோ என்பவர் காணப்படுகின்றார். ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் ஒவ்வொரு செயலாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதுல பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக HSS துய்ய கொண்டா, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கலாநிதி கரசன சூரிய பெருமை, வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக திருமதி அருணி ரணராயா, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளராக மருத்துவர் அனில் ஏசிங்க, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளராக நாளக்க கழுவேவ, பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளராக ஆலோக பண்டார, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக பேராசிரியர் கபில CK பெரேரா, கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளராக DP விக்ரமசிங்க, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளராக செல்வி அயேசா ஜினசேன என்பவரும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக DWRDP செனவிரித்ன போன்றவர்கள் செயலாளர் பதவிகளை வகிக்கிறதாக காணப்படுகிறார்கள். அண்மையில துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் நியமிக்கப்பட்டிருந்தார் 2026 ஜனவரி மாத காலப்பகுதிக்குள்ள. WWS மங்களா, மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் செயலாளராக WMDD விக்ரமசிங்க, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின்
செயலாளராக திலகா சுந்தர போன்றவர்களும் அண்மை அண்மையில வந்து புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சின் செயலாளராக காணப்படுகிறார்கள். அமைச்சின் செயலாளர்களை பொறுத்தவரையில இலங்கை அரசியலமைப்பின்படி அமைச்சின் செயலாளர்கள் வந்து ஒரு அதிகாரம் மிக்க பதவியாக கருதப்படுகிறது. பதவி நீக்கம் மற்றது அவையின் அதிகாரங்கள் தொடர்பான நியமனங்கள் தொடர்பான அனைத்து விடயங்களும் வந்து அரசியலமைப்பின் அத்தியாயம் 8க்கு அமைவாக உறுப்புரிமை 52 உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை காலமாக 19, 20, 21வது அரசியல் சீர்திருத்தங்கள் ஊடாக இதில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அரசியலமைப்பின் 52வது உறுப்புரிமை பொறுத்தவரையில் அமைச்சின் செயலாளர்கள் தொடர்பான அடிப்படை விதிகள் வந்து அந்த உறுப்புரிமையில உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ஒரு அமைச்சுக்குமான செயலாளர்களை வந்து நியமிப்பார். அமைச்சரின் வழிகாட்டலின் கீழ் அமைச்சின் அலுவலகத்தை பொறுப்பேற்று நடத்துவதும் அமைச்சினால் வழங்கப்படும் பணிகளை செய்வதும் செயலாளர் கடமை என்று சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதியின் தீர்மானத்தின்படி அல்லது அமைச்சு இல்லாது போகும் சந்தர்ப்பத்தில் செயலாளர் வந்து பதவியேற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. 19வது திருத்தத்துக்கு அமைவாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து அமைச்சரவை மற்றும் பிரதமரின் ஆலோசனையின் முக்கியத்துவத்தை அதிகரித்தது. அமைச்சரவை கலைக்கப்பட்டால் செயலாளர்களும் பதவி இழப்பார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது 19வது திருத்தத்தின் ஊடாக. பிறகு 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது 2020ஆம் ஆண்டு. ஜனாதிபதிக்கு மீண்டும் அதிக அதிகாரங்கள் வழங்கியது. அமைச்சு செயலாளர்களை நியமிப்பதிலும் நீக்குவதிலும் ஜனாதிபதியின் தற்துணிவு அதிகாரம் வலுப்படுத்தப்பட்டது 20வது திருத்தத்தில். 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 21வது திருத்தத்தை பொறுத்தவரையில ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தி மீண்டும் அரசியலமைப்பு சபை வகிபாகத்தை கொண்டு வந்தது. செயலாளர்களின் நியமனங்களின் வெளிப்படைத்தன்மையை பேணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சீர்திருத்தம் வந்து வலியுறுத்தி இருந்தது. குறிப்பாக இந்த அரசியல் நியமனங்களுக்கு பதிலாக சிவில் சேவையை சேர்ந்த SLAs தர அதிகாரிகள், சிரேஷ்ட அதிகாரிகள் வந்து செயலாளராக நியமிக்கும் முறை வந்து அதிகமாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. அமைச்சரை பொறுத்தவரையில ஒவ்வொரு அமைச்சின் கணக்கும் வரவு செலவு மற்றும் கணக்காய விடயங்களுக்கு அமைச்சின் செயலாளர் வந்து முழு பொறுப்பாளியாக காணப்படுவார். இவர் வந்து சட்டபூர்வமாக அதுக்கு பொறுப்பு என்று சொல்லி பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரைக்கும் வந்து பழைய செயலாளர் என்ற பதவி காலம் முடிவுக்கு வரும். புதிய அமைச்சரவை பதவியேற்கும் போது பழைய செயலாளர் பதவி காலம் முடிவுக்கு வரும். இது வந்து நிர்வாக தொடர்ச்சிக்காக அவர்கள் தற்காலிகமாக தொடர்ந்து நீடிப்பதற்கான உரிமைகளும் வந்து காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் நீங்கள் இதுல தவறான கூற்றுக்களை வந்து நான் சொல்லி விடயங்களை வச்சுக்கொண்டு தவறான கூற்றுக்களை வந்து உங்களால அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வந்து அடுத்த 49வது வினாவை பொறுத்தவரையில இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பின் நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான நபர் ஒருவரின் பொருத்தமின்மை பற்றிய ஏற்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. பின்வருவற்றில் அவற்றுடன் சாராதது எதன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இலங்கையில வந்து ஜனாதிபதியின் தெரிவு தொடர்பாக அரசியலமைப்பின் அத்தியாயம் 7 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுல உறுப்புரிமை 30, 31 போன்ற விடயங்கள் இது தொடர்பான தெளிவான விடயத்தை உள்ளடக்கி இருக்கின்றன. 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழ் இது நிர்வகிக்கப்படுவதாக இருக்கும். ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு வேட்பாளர் கொண்டிருக்க வேண்டிய தகுதியை பொறுத்தவரையில இவர் ஒரு இலங்கை பிரஜையாக வந்து காணப்படுதல் வேண்டும். அதே போல வந்து தேர்தல் நடைபெறும் போது 35 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒருவராக இருக்க வேண்டும். 2 தடவைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் மீண்டும் போட்டியிட முடியாது. 21வது திருத்தத்தின்படி இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது சொல்லி சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில வாக்களிக்கின்ற உரிமை ஒரு வாக்காளர் வந்து தனது 3 விருப்பு வாக்குகளை செலுத்த முடியும். முதலாம் நபர், 2ஆம் நபர், 3ஆம் நபர் என்று சொல்லி 3 விருப்பு வாக்குகளை செலுத்த முடியும். 50,000க்கும் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் வந்து வேட்பாளர் வெற்றி பெற்றவராக வந்து அறிவிக்கப்படுறதாக இருக்கும். 50% எவரும் பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் 2ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கை அல்லது 2ஆம் விருப்பு வாக்கின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்ற நபர் முதல் 2 இடங்களில் யார் அதிகமான வாக்குகளை பெற்றாரோ அவர் வந்து வெற்றி பெற்றவராக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தார். இறுதியாக நடந்த தேர்தல் வந்து
இந்த முறை ஊடாகத்தான் ஜனாதிபதியை தெரிவு செய்திருந்தது என்பதும் கவனிக்கக்கூடியது. ஜனாதிபதியின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். பதவி பிரமாணம் செய்து கொண்ட நாளிலிருந்து இவருடைய பதவி காலம் வந்து ஆரம்பமாகும். அதன் அடிப்படையில் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக அஹ், பதவி வகிக்க முடியும். அஹ், ஜனாதிபதியை பொறுத்தமல்ல தேர்தல் தவிர்ந்த பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 2 சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறு ஒன்று வந்து ரணசிங்க பிரேமதாசன் உயிரிழப்பின் போது டிபி விஜயதுங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அடுத்தது ரணில் விக்ரமசிங்க இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு அஹ், கோத்தபாய ராயபாக்சவின் பதவி விலகலை தொடர்ந்து அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அரசியலமைப்பின் 40வது உறுப்புரிமைப்படி இந்த ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகின்ற சந்தர்ப்பத்தில் மரணமடைதல், பதவி விலகுதல் அல்லது நீக்கப்படுதல் போன்ற சந்தர்ப்பத்தில் தேர்தல் மூலம் புதியவர் தெரிவு செய்யப்படும் வரை பாராளுமன்றம் ஒருவரை தெரிவு செய்யும். பதவி வெற்றிடமான 48 மணித்தியாலத்துக்குள்ள நாடாளுமன்றம் கூடப்பட்டு 1 மாத காலத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு எஞ்சிய பதவி காலத்தை நிறைவு செய்ய ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். 2022 கோட்டாபாய ராஜபக்ச வந்து பதவி விலகிய போது ரணில் விக்ரமசிங்க வந்து இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஜனாதிபதியை நீக்குவதற்காக வந்து அரசியலமைப்பின் 38 2 பிரிவு 38 2 பிரிவின் கீழ் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்க முடியும். அரசியலமைப்பை மீறுகின்ற சந்தர்ப்பம், தேச துரோகம், லஞ்சம் அல்லது மனநிலை பாதிப்பு போன்ற காரணங்களுக்காகவும் பாராளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை மூலம் கொண்டு வரப்பட்டு அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இதற்கு சபாநாயகரின் அனுமதி, உயர் நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கை மற்றும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை போன்ற விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது வந்து இலங்கையின் இறுதி மகா தேசாதிபதி இறுதி வினா 50வது வினா. அதில் வந்து இலங்கையின் காலப்பகுதியில் வந்து சிலோன் என்று அழைக்கப்பட்டது. இறுதி மகா தேசாதிபதியாக வந்து வில்லியம் கோபல்லாவை அவர்கள் காணப்பட்டார். இவர் 1962 மார்ச் 2 முதல் 1972 மே 22 வரை மகா தேசாதிபதியாக பணியாற்றியிருந்தார். பிரித்தானிய மகாராணியின் பிரதிநிதியாக இலங்கையில் பணியாற்றிய கடைசி நபர் வந்து இந்த வில்லியம் கோபல்லாவை. 1972 மே மாதம் 22 புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இலங்கை ஒரு குடியரசாக மாற்றப்பட்டது. அதற்கு அமைவாக மகா தேசாதிபதி என்ற பதவி நீக்கப்பட்டு ஜனாதிபதி என்ற பதவி உருவாக்கப்பட்டது. வில்லியம் கோபல்லாவை வந்து மகா தேசாதிபதி பதவியிலிருந்து விலகி இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக வந்து அக்கால பகுதியில் அது பேரளவு பதவியாகவே காணப்பட்டது. நிறைவேற்று அதிகாரமற்ற பதவி, பேரளவு பதவி. முதலாவது ஜனாதிபதியாக வந்து பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். இலங்கையின் மகா தேசாதிபதி பதவியை வகித்த 2வது இலங்கையர் வந்து இந்த வில்லியம் கோவல்லாவை. முதலாவது இலங்கையராக ஒலிவர் குணதிலக்க வந்து காணப்படுகின்றார். இவ்வளவு விடயங்களும் வந்து 2024 இலங்கை சட்டக்கல்லூரி பொதறிவு கடந்த கால வினாத்தாள் தொடர்பான விடயங்கள், உங்களோட தற்கால விடயங்களும் அதனோடு இணைந்த ஏனைய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. இது அந்த பொதறிவு வினாத்தாளுக்குரிய 2வது காணொலி. இதற்கு முன்னதாக வெளியீடு செய்யப்பட்ட காணொலி. இதன் ஏனைய வினாக்கள் 1 தொடக்கம் 29 வரையான வினாக்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த காணொலி வந்து 29 தொடக்கம் 30 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கான விடைகளை கலந்துரையாடும் காணொலி அமைகின்றது. தொடர்ச்சியாக எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நீங்கள் எமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து வெளிப்படுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன். தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் நாங்கள் 2024 பொது நுண்ணறிவு வினாத்தாள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.